Hello viewers, welcome to Super Brain. 7th sum பார்க்கலாம். Draw the graph of சொல்லி ஒரு parabola equation கொடுத்திருக்காங்க and then solve சொல்லிட்டு ஒரு quadratic equation கொடுத்திருக்காங்க. Parabola equation எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் மைனஸில் இருக்கிறதுனால நம்ம எக்ஸுக்கு வேல்யூ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா -2லேருந்து 3 வரைக்கும் கொடுக்க போகிறோம். இது ஜென்ரலாக நீங்கள் போட்டுக்கோங்க. எக்ஸுக்கு வந்து மைனஸில் இருந்துச்சுன்னா நம்ம -2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுவே வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தால் -4லேருந்து 3 வரைக்கும் கொடுப்போம். ஓகே, ஸோ -2, -1, 0, 1, 2, 3 வரைக்கும் கொடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் இது போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2x² அப்படின்னா என்ன அர்த்தம்? x² முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு x² போட்டு அப்புறம் 2x² போட்டுருக்கலாம். நம்ம டேரெக்டாகவே இப்படி போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த x² கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த x எல்லாம் ஸ்கொயர் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்க போகுது. இப்போ 2 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். இப்போ நம்ம இங்கே 4 போடக்கூடாது, ஏன்னா இங்கே 2 இருக்குது. ஸோ 4 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8. இப்போ பாருங்கள், இதை ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? நமக்கு பாசிட்டிவ் ஆகிடுமா? 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும். அதை என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1 2s are 2. ஸோ 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான். அது எது கூட மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். நெக்ஸ்ட் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அதை 2 கூட மல்டிப்ளை பண்ணும் போது 2. ஸ்கொயர் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். இதை ஸ்கொயர் பண்ணால் 4, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8. இதை ஸ்கொயர் பண்ணால் 9, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 18. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -3x அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எக்ஸ் எல்லாம் -3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ், அப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும். 3 2s are 6. இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ், அப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும். 3 1s are 3. ஸோ 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். இப்போ பாருங்கள், இது மைனஸ், இது ப்ளஸ், அப்போ கண்டிப்பாக மைனஸ் வரும். 3 1s are 3ன்னு வந்துடும். ஸோ இங்கேயும் இது மைனஸ், இது ப்ளஸ், அப்போ மைனஸ் வரும். 3 2s are 6ன்னு வந்துடும். இங்கேயும் மைனஸ் வரும். 3 3s are 9ன்னு வந்துடும். ஓகே, ஸோ எல்லாமே -3ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே -5 இருக்கா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? -5 அப்படியே போட்டுக்கலாம். கான்ஸ்டன்ட் இருந்தால் சிம்பிளோட அப்படியே போட்டுக்கணும். இப்போ y கண்டுபிடிக்க போகிறோம். y அப்படின்றது என்ன? இந்த 3 வேல்யூவும் ஆட் பண்ணுறது தான் y. அப்போ இந்த 3 வேல்யூவும் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நமக்கு சேம் சிம்பிள். இது வந்து மைனஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? அப்போ 14 கிடைக்கும். 14லேருந்து 5 போச்சுன்னா நமக்கு 9 வரும். ஓகே, ஸோ 14 வந்து பாசிட்டிவ்னால பாசிட்டிவ் தான் நமக்கு ஆன்சரில் வரும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5ஆ? இது -5. 5 - 5 0. 0க்கு வேல்யூ கிடையாது. இந்த -5 அப்படியே போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது ரெண்டும் மைனஸில் இருக்கா? இது பாசிட்டிவ் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ஆட் பண்ணும்போது 5ம் 3ம் ஆட் பண்ணால் 8ன்னு கிடைக்கும். இது +2. ஓகே, இப்படி இருந்தால் வேறு சிம்பிள் தான் என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிப்போம். பெரிய நம்பர் சிம்பிள் போடுவோம். அப்போ -6 கிடைக்குது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மைனஸ் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11 வரும். அப்புறம் இங்கே +8 இருக்குது. இப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் போடுவோம். அப்போ என்ன ஆகும்? -3 கிடைக்கும். அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே மைனஸா? அப்போ மைனஸ் அப்படியே போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 14 வரும். இங்கே என்ன இருக்குது? 18 இருக்குது. +18. ஓகே, இப்படி இருந்தால் அதாவது வேறு சிம்பிள் இருந்தால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுவோம். ஸோ 18லேருந்து 14 மைனஸ் பண்ணால் 4 கிடைக்கும். பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ், அப்போ +4 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் இங்கே எடுத்து எழுதிக்கலாம். பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட் போட்டுக்கோங்க. -2, 9 எக்ஸ் வேல்யூ, y வேல்யூ. நெக்ஸ்ட்டு -1, 0. நெக்ஸ்ட்டு 0, -5. நம்ம தேவைப்பட்ட அப்புறமா இங்கே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1, -6, 2, -3, அப்புறம் 3, 4. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த பேரபோலா ஈக்குவேஷன் எடுத்து எழுதிப்போம். y = 2x² -3x -5. அதுக்கப்புறம் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை அப்படியே லெஃப்ட்டில் இருக்கிற ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட் எழுதிக்கோங்க. 0 = 2x² -4x -6. ஓகே, இப்போ வந்து இதுலேருந்து இதை சப் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ளஸில் இருந்தால் மைனஸ் போட்டுக்கோங்க, மைனஸில் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதுலேருந்து இதை சப் பண்ணும்போது y கிடைக்கும். ரெண்டும் அப்படியே நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது இல்லையா? அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? 4லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 1xன்னு கிடைக்கும். அப்போ x மட்டும் போட்டுக்கலாம். பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ்னால நமக்கு +xன்னு கிடைக்கும். அது போட தேவையில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா இது -5, இது +6. வேறு சிம்பிள்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 1 வரும். பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ், 6 சிம்பிள் ப்ளஸ் தானே. அப்போ இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். இங்கே மட்டும் ஏன் 1 போட்டிங்க, இங்கே ஏன் போடலன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து x அப்படின்ற வேரியபிள் இருக்குது. அதனால இங்கே 1x அப்படின்னு போட தேவையில்லை. ஆனால் இங்கே வெறும் கான்ஸ்டன்ட், அதனால நான் 1 போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம x எழுதுவோம். எக்ஸுக்கு வந்து நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்து எக்ஸுக்கு அந்த வேல்யூஸ் வந்து எப்படி கொடுக்குறீங்கன்னா -2லேருந்து +2 வரைக்கும் கொடுத்துக்கோங்க. ஸோ -2, -1, 0, 1, 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ எழுதுவோம்.
ஆல்ரெடி எக்ஸ் நம்ம இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 1 மட்டும் நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு இங்கே 1 வந்துடும். லாஸ்ட்டாக ஒய் எழுத போகிறோம். ஒய் அப்படின்றது என்ன, எக்ஸையும் 1ஐயும் ஆட் பண்ணுறது தான். ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணணும், எக்ஸையும் 1ஐயும் ஆட் பண்ணுறது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும் நமக்கு, இது ரெண்டுமே வேறு சிம்பிள். ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 1, பெரிய நம்பர் சிம்பிள் -1ஐயும் +1ஐயும் ஆட் பண்ணும்போது ரெண்டுமே போயிட்டு 0 வரும். 0 + 1னா 0க்கு வேல்யூ கிடையாது, இந்த 1 அப்படியே போட்டுப்போம். 1 + 1னா 2, 2 + 1னா 3. இப்போ இதுக்கு டேப்லெட் காலம் போட்டுக்கலாம். இப்போ பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டர்னு எழுதிக்கோங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, -2, -1, x, y எழுதணும். நெக்ஸ்ட்டு -1, 0, நெக்ஸ்ட்டு 0, 1, நெக்ஸ்ட்டு 1, 2, லாஸ்ட் பாயிண்ட் 2, 3. ஸோ இப்போ வந்து நம்ம பேரபோலா பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ண போகிறோம். எப்போவுமே x வந்து 1 யூனிட் எடுத்துக்கோங்க. x ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், y ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -2, 9. -2 வந்து எங்கே பார்க்கணும், x ஆக்சிஸில் பார்க்கணும். 9 வந்து y ஆக்சிஸில் பார்க்கணும். அப்போ 8க்கும் 10க்கும் நடுவில் தான் நமக்கு 9 வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் வரும். -2, 9 நம்ம இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு -1, 0. -1 வந்து இங்கே இருக்கா, 0 வந்து நமக்கு இங்கேயே தான் வரும். ஸோ -1, 0 இங்கே போட்டுக்கலாம். எப்போவுமே ஒயில் வந்து 0 இருந்தால் அந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 0, -5. 0 வந்து இங்கே இருக்குது. -5 பார்த்தீங்கன்னா டவுனில் நம்ம பார்க்கணும். -4க்கும் -6க்கும் நடுவில் இந்த இடத்துல வரும். ஸோ 0, -5 இங்கே போட்டுக்கலாம். இப்போ எக்ஸில் 0 இருந்தால் ஒய் ஆக்சிஸ் மேலேயே அந்த பாயிண்ட் வந்துச்சு பாருங்கள், அவ்வளோதான். நெக்ஸ்ட் 1, -6. 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், -6 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் வந்துடும். நெக்ஸ்ட் 2, -3. 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். -3 பார்த்தீங்கன்னா -2க்கும் -4க்கும் நடுவில் வரும். ஸோ 2க்கு நேராக பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ 2, -3 நம்ம இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3, 4. 3 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 4 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ பாயிண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வரும். ஓகே, இப்போ இது அப்படியே ஹேண்ட்லேயே அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பேரபோலா நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஆனால் இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். அதை பொறுத்து தான் இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா வேண்டாமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனுக்கான பாயிண்ட்ஸ் -2, -1. -2 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது. -1 வந்து 0க்கும் -2க்கும் நடுவில் இந்த இடத்துல வரும். ஸோ -2, -1 நம்ம இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு -1, 0ன்னு சொல்லும்போது பாயிண்ட்டு நமக்கு இங்கே வந்துடும். ஸோ ஆல்ரெடி -1, 0 போட்டாச்சு. நெக்ஸ்ட் 0, 1ன்னு சொல்லும்போது 0 இங்கே இருக்குது. 1 வந்து நம்ம ஒய் ஆக்சிஸில் பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் வரும். நெக்ஸ்ட் 1, 2 அப்படின்னு சொல்லும்போது 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 2 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ 1, 2 நமக்கு இங்கே வரும். நெக்ஸ்ட் 2, 3 அப்படின்னு சொல்லும்போது 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்ப்போம், 3 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கும்போது 2க்கும் 4க்கும் நடுவில் நமக்கு இந்த இடத்துல பாயிண்ட் வரும். ஸோ 2, 3 இங்கே வரும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணி இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இது வந்து நமக்கு இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்களா. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோன்னா அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இங்கே 4 போட்டுக்கிறேன். இப்போ 2x² அப்படின்னு சொன்னால் இதை ஸ்கொயர் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் வந்து 16 கிடைக்கும். 16 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 32 கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு -3x. ஸோ இதை வந்து -3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ -12ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல -5 அப்படியே வரும். இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால இப்போ இந்த சிம்பிள் அப்படியே போட்டு நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 17 வரும். இங்கே 32 இருக்குது. ஸோ 32லேருந்து 17 மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 32 நம்ம மேலே போட்டுக்கலாமா. இப்போ நான் மைனஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், 2ல் 7 போகாத நான் இங்கேருந்து பாரோ பண்ண போகிறேன். அப்போ இது 2 ஆகும், இது 12 ஆகும். ஸோ 12ல் 7 போச்சுன்னா 5 வரும், 2ல் 1 போச்சுன்னா 1. அப்போ 15 வரும். +15 நமக்கு கிடைக்கிது. நம்ம இங்கே போட்டுக்கலாம். அப்போ 4, 15 அப்படின்ற ஒரு பாயிண்ட் நமக்கு இங்கே கிடைக்கிது. இப்போ இதை இப்படி போட்டுக்கோங்க. இந்த பாயிண்ட்டையும் இங்கே எழுதிக்கோங்க. 4, 15 மார்க் பண்ணிக்கலாம். 4 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 15 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் வரும். இங்கே 4, 15 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுன்னா இங்கே இன்டர்செக்ட் ஆகுதா.
ஸோ நமக்கு இது எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே வரதுனால இதுதான் நமக்கு பாயிண்ட் -1. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம டாட்டட் லைன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வரா மாதிரி போடணும். ஸோ இப்போ போடும் போது நமக்கு இங்கே என்ன கிடைக்குது 3ன்னு கிடைக்குது. அப்போ ஆன்சர் என்ன இதுக்கு சொல்யூஷன் வந்து -1,3 தான் இதோடைய சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இங்கே எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரெயிட் லைனோடைய ஈக்குவேஷன் y = x+1, இந்த பேரபோலோடைய ஈக்குவேஷன் y = 2x² -3x -5 இது கம்பல்சரி நீங்கள் எழுதணும். மறக்காமல் எழுதிக்கோங்க. நீங்கள் எல்லாமே பென்சிலில் தான் பண்ணணும். நான் டார்க்காக தெரியணும் அப்படின்றதுக்காக பென் யூஸ் பண்ணியிருக்கேன். therefore the solution of கொடுத்துருக்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. 2x² -4x -6 = 0 இஸ் என்ன சொல்யூஷன் வந்தது நமக்கு -1,3. அதை எடுத்து எழுதிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு வந்து இன்டர்செக்ட் ஆச்சு இல்லையா, இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி ஏரோ மார்க் போட்டு இங்கேயே கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த லாஸ்ட்டு நமக்கு 4,15 கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இப்படியே கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல 3 அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.